நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக நீங்கள் நிறைய டிஃபென்ஸ் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுதி அரேபியா America கிட்டேருந்து F-35 போர் விமானம் வாங்க போகிறாங்க, பாகிஸ்தான் சீனா கிட்டேருந்து சப்மரைன் வாங்க போகிறாங்க, இப்படிலாம் நிறைய செய்தி வந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜப்பான் சைலண்ட்டாக ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. சீனாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்கிறது. ஒரு பெரிய ஆபத்தான மிசைலை ஜப்பான் இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் ஜப்பானினுடைய பிரைம் மினிஸ்டர் முதல் முறையாக சைனாவுக்கு ஒரு மிலிட்ரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் யாருமே இப்படி ஒரு டைரக்ட் வார்னிங்கை சைனாவுக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஜப்பான் திருப்பியும் வேர்ல்டு வார் 2 அப்போ எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ரவுடி மோடுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது நண்பர்களே. இந்த வீடியோவோட முடிவில் நீங்களே அதை தெரிஞ்சுக்குவீங்க, ஜப்பான் எந்த அளவுக்கு கியரப்பாகி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான் கிட்ட 2 விதமான ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்குது. அதாவது கப்பல்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 விதமான மிசைல்ஸ் இருக்குது. அதாவது டைப் 12 மிசைல்ஸ்லேயே ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மிட் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இப்போ ஜப்பான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த டைப் 12லேயே ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ப்ரோட்டோடைப்பையும் அவங்க இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் ரேடாரால் கண்டறிய முடியாத அளவுக்கு ரொம்ப நவீனமான காம்போசிட் மெட்டீரியலால் டெவலப் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய டர்போஜெட் இன்ஜின் ரொம்ப தூரம், ஒரு தொலைதூர பயணத்துக்கு அது போகிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்றத ஜப்பான் ரிவீல் பண்ணலை, ஆனால் அது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிசைல் ஏன் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். மியாக்கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயிட்டு ஈஸ்ட் சைனா சீக்கு கீழே இருக்குது. எப்படி மலாக்கன் ஸ்ட்ரெயிட் கப்பல்களினுடைய அந்த போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரியே பசிபிக் ஓசனில் இருந்து தாய்வானுக்கோ இல்லை சைனாவுக்கோ போகணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு இந்த மியாக்கோ ஸ்ட்ரெயிட்டை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு போர் சூழலில் தாய்வானை கம்ப்ளீட்டாக சைனா பிளாக்கேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மியாக்கோ ஸ்ட்ரெயிட்டை சைனா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அது வழியாக உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ எந்த விதமான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய வார்ஷிப்பும் வந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சைனா பிளாக்கேட் பண்ணுறது இந்த மியாக்கோ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மியாக்கோ ஸ்ட்ரெயிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜப்பானினுடைய ஐலாண்ட்ஸ், மியாக்கோ ஐலாண்டாக இருக்கட்டும், இந்த பக்கம் சென்காக்கு ஐலாண்ட்ஸாக இருக்கட்டும். இந்த சென்காக்கு ஐலாண்டு தாய்வானுக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பக்கமாக இருக்கு. ஸோ இப்போது இந்த சென்காக்கு ஐலாண்டில் ஜப்பானினுடைய மிலிட்ரி பிரசன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இந்த மியாக்கோ ஐலாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகளில் ஜப்பான் அவங்களுடைய ஆன்டிஷிப் மிசைல்ஸை டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸினுடைய ரேஞ்ச் பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனால் இப்போ புதுசாக டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல் சீனாவினுடைய போர்க்கப்பல்களை ரொம்ப எஃபெக்டிவாக டார்கெட் பண்ணி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிசைல்ஸை பெரிய எண்ணிக்கையில் ஜப்பான் டெவலப் பண்ண இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கு. இல்லை ஜப்பான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மிசைல்ஸ்லேயே டம்மி மிசைல்ஸ் இருக்குது, வார் ஹெட் இல்லாமல் சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மிசைலை ஒரு போர் டேத்தப்போ ஃபஸ்ட்டு நிறைய எவி விடுறது, அதை ஆப்வியஸ்லி சைனா சுட்டு வீழ்த்திடுவாங்க. ஆனால் அந்த மிசைல் நிறைய டேட்டாஸை ஜப்பானுக்கு கொடுக்குமாமா. எந்த பக்கம் போனால் ரொம்ப சேஃபாக மிசைல் ட்ராவல் ஆகும், எந்த இடத்துல சைனாவினுடைய ரேடார் ஏரியா இல்லாத கிரே ஏரியாவாக இருக்குது அப்படின்ற முக்கியமான விஷயங்களை டேட்டா லிங்க்ஸின் மூலமாக ஃபாஸ்ட்டாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கண்டினியூஸாக ஜப்பான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிளாக்கேடை மியாக்கோ ஸ்ட்ரெயிட்டில் சைனா செய்ய விடாமல் ஜப்பான் தடுப்பதற்கு இந்த மிசைல்ஸ் பேருதவியாக இருக்க போகிறது. ஒரு சிலர் கேட்கலாம், அமெரிக்கா கிட்ட தான் டாம்ஹாக் மிசைல்ஸ் இருக்கேப்பா, அதை ஜப்பானினுடைய ஐலாண்ட்ஸில் அமெரிக்கா டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர், ஏன் அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த டாம்ஹாக் மிசைல்ஸினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கு. ஒரு ஹை இன்டென்ஸ் வார் நடக்கிறப்போ பெரிய அளவுக்கு நிறைய சீன போர்க்கப்பல்கள் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்றப்போ நிறைய மிசைல்ஸ் ஃபயர் பண்ணுவாங்க. அப்போ அந்த டாம்ஹாக் மிசைலை மட்டுமே ஜப்பான் நம்பி இருக்க முடியாது. ஸோ ஒரு போர் அப்படின்றது வருதுன்னா தாய்வானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹைப்போத்தட்டிக்கலாக தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த போர் எப்படி நடக்கும், சைனா எப்படி தாய்வானை பிளாக்கேட் பண்ணுவாங்க, அதை பற்றி நிறைய இமேஜினரி சுச்சுவேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன், போர் அப்படின்றது இந்த மாதிரி தான் நடக்க போகுது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் ஆப்ரேஷன் சிந்தூரப்போ என்ன நடக்கும்ன்றது முன்னாடியே நான் சொன்னேன். இந்தியா மிசைல்ஸின் மூலமாக பாகிஸ்தானை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க அப்படின்ற நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது தாய்வான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா பிளாக்கேடை தடுப்பதற்கு தான் ஜப்பானும் அமெரிக்காவும் வேலை செய்வாங்க. சைனாவினுடைய மெயின் பேஸஸையோ சைனாவினுடைய மெயின்லேண்ட் ஏரியாவை, சைனாவினுடைய ஏர்பேஸோ இல்லை நேவல் பேஸோ அதை ஜப்பானும் அமெரிக்காவும் குறி வைக்கவே மாட்டாங்க. அமெரிக்கா ரியல் டைம் டேட்டாவை கொடுப்பாங்க, டார்கெட் டேட்டாஸ் கொடுப்பாங்க. எந்த இடத்துல
சைனீஸ் ஷிப்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த போர் அப்படின்றது கடலில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகிறது. அதனால ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸோ சைனாவினுடைய அந்த போர்க்கப்பல்களினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஜப்பான் கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸினுடைய எண்ணிக்கை பெரிய அளவுக்கு தேவைப்படுது. பொதுவாக சைனாவினுடைய அந்த கேரியர் பேட்டில் குரூப், அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர், அது கூட வரக்கூடிய அந்த போர்க்கப்பல், அதான் கேரியர் பேட்டில் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரியர் பேட்டில் குரூப்பை இப்போ சைனா ரொம்ப ஸ்ட்ராங்காகி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தாய்வான் இன்வேஷனுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேரியர் பேட்டில் குரூப்பில் ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ஒன்று வந்து சைனா செட்டப் பண்ணியிருக்கிறாங்க, மிடில் லேயர் ஒன்று இருக்குது, இன்னர் லேயர் ஒன்று இருக்குது. இந்த அவுட்டர் லேயர்னுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும். அது அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன், எதிரிகளை வந்து 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தொலைவில் கூட தாக்கி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, ஏர் டிஃபென்ஸ் கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் அது வந்து ஒரு 200லேருந்து 300 கிலோமீட்டர் ஒரு ரேஞ்ச், ஒரு மிடில் லேயர் மாதிரி வந்து இருக்குது. கடைசியாக ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து எதிரிகள் தன்னை ஒன்றும் செய்து விடாத அளவுக்கு ஒரு பெரிய பபுளில் ஒரு ஷீல்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால அமெரிக்காவினுடைய இல்லை ஜப்பானினுடைய ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்து உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சைனா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய எண்ணிக்கையில் ஜப்பான் இந்த மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறப்போ இந்த லேயரை கண்டிப்பாக உடைச்சி அவங்களுடைய ராஜாவான இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை ஜப்பான் சேதப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ தாய்வானை சுற்றி வளைக்கிறதே சைனானால் முடியலை அப்படின்னா தாய்வானை இன்வைட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சைனாவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது, சைனானால் எஃபெக்டிவாக பிளாக்கேட் பண்ண முடியலை, அவங்களுடைய போர்க்கப்பல் நிறையா வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் ஜப்பானினுடைய ஐலண்ட்ஸின் மீது அப்போ தான் முதற்கட்டமாக சைனா தாக்குதலை துவங்குவாங்க. அப்படி சைனா வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய இன்வால்மெண்ட் அப்போ தான் வந்துட்டு வரும். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் டைரெக்டாக ஜப்பானினுடைய ஐலண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வரும். ஸோ அந்த நேரத்தில் சைனா அமெரிக்கன் பேஸஸை அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த குவாம் பேஸ் இருக்குது, இந்த மாதிரி முக்கியமான அமெரிக்கன் பேஸஸை குறி வச்சாங்க அப்படின்னா அப்போ அமெரிக்கா மெயின்லேண்ட் சைனாவில் வந்துட்டு அடிப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகும். ஜப்பானுக்கு ஏன் தாய்வான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான்லேருந்து வெறும் 170 கிலோமீட்டர் தான் சென்கக்கு ஐலாண்ட்ஸ் அப்படின்ற அந்த தீவுகள் இருக்குது, ஜப்பானுக்கு சொந்தமான தீவுகள். ஸோ நாளைக்கு தாய்வானை சைனா கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா இந்த சென்கக்கு ஐலாண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் வந்துட்டு வரும். அதையும் நாளைக்கு ஃப்யூச்சரில் சைனா பிடிக்கலாம். அப்படியே பேக் ஆஃப் கார்ட்ஸ் விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சீட்டுக்கட்டு சரிகிற மாதிரி ஜப்பானினுடைய அந்த சென்கக்கு ஐலாண்ட்ஸ்லேருந்து ஒக்கினாவா ஐலாண்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால தான் ஜப்பானினுடைய பிரைம் மினிஸ்டர் டக்கைச்சி வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க, தாய்வானை சைனா வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஜப்பானுக்கே மிகப்பெரிய ஆபத்து, அந்த நேரத்தில் நம்ம மிலிட்ரி ஆக்ஷன் பண்ணுவதற்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்கு சைனா கிட்டேருந்து பயங்கரமான ஒரு கண்டனம், அது மட்டும் இல்லாமல் நிறையா நடவடிக்கைகளையும் வந்து சீனா இப்போ எடுத்திருக்கிறாங்க. நான் வீடியோட துவக்கத்திலே சொன்னேன், எந்த ஜப்பான் பிரைம் மினிஸ்டரும் இப்படி மிலிட்ரி ஆக்ஷனை வந்து நாங்கள் பண்ணுவோம், தாய்வான் விஷயத்தில் பண்ணுவோம்னு டேரெக்டாக ஒரு வார்னிங் கொடுத்ததில்லை. இப்போ சைனா என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்ததே ஒரு பெரிய ஐடியா தான் கொடுத்துருக்குறாங்க. ஜப்பானுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மில்லியன் சைனீஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. டூரிஸ்டாக, பிஸ்னஸ் விசிட்டு, இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறாங்க. வேறு எந்த நாட்டில் இருந்தும் ஜப்பானுக்கு இந்த அளவுக்கு டூரிஸ்ட் வந்தது கிடையாது. ஸோ இப்போ சைனா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாட்டினுடைய சிட்டிசன்ஸை ஜப்பானுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளைட் போக்குவரத்து இப்போ வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஜப்பானுக்கு இது ஒரு வருவாய் இழப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இதனால் ஜப்பான் கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா இது நம்ம வார்த்தை விட்டதுனால நம்மளுக்கு பண ரீதியிலாக அடியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாரு. ஆனாலும் ஜப்பானினுடைய அம்பாசிடரை சைனா வந்து சம்மன் பண்ணுறாங்க, கூப்பிட்டு கண்டித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பேசின தப்பு, அந்த கருத்தை திரும்ப பெற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ ஜப்பானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிடுறாங்க, கல நிலவரத்தை வச்சு தான் நாங்கள் பேசணும், அந்த கருத்தெல்லாம் திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொன்னது இன்னமும் இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸ் ஆக்கியிருக்கு. ஸோ ஜப்பான் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சைனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஜப்பானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, நீங்கள் போருக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போவீங்க, ஒரு பெரிய க்ரஷிங் டிஃபீட்டை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சைனாவினுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் ஒரு போர் அப்படின்றது வந்தால் சைனா எந்தளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சைனா எப்படியாவது தாய்வானை இன்வைட் பண்ணி பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. நான் ரிப்பீட்டடாக சொல்கிற அந்த ஒரு விஷயந்தான்,
அமெரிக்கா கொஞ்சம் டயலமாவில் இருக்கிறாங்க, ஒரு டிசிசிவ் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, உள்நாட்டு குழப்பமோ இல்லை தேர்தலில் ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்படுது ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தாய்வானை கைப்பற்றுவது அப்படின்றது சீனாவினுடைய திட்டம். அதுவும் 1லேருந்து 2 நாளைக்குள்ளே எல்லாமே பண்ணிடணும். தாய்வானை பிளாக்கேட் பண்ணி அவங்களுடைய ஃபோர்ஸஸ் வந்து லேண்ட் பண்ணி எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு மலப்பான ஒரு விஷயம் தான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு மாறுபட்ட கருத்தையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னா, அமெரிக்கா அந்தளவு உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. சைனாவுக்கு எதிராக டைரெக்டாக அவங்க ரிவோல்ட் பண்ணாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியிலாக அமெரிக்கா நிறையா கஷ்டப்படணும். அதனால் பெருசாக அவங்க செஞ்சிட மாட்டாங்க. அமெரிக்கன் ஹெல்ப் பெருசாலாம் வந்து வராது. தாய்வான் அவங்கள தாங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜப்பான் வேணால் வந்து ஓரளவுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா உதவி பண்ணல அப்படின்னா அமெரிக்காவினுடைய அந்த ஜியோ பாலிட்டிக்ஸே டோட்டலாக வந்துட்டு மாறிடும். ஜப்பான் ஒரு ரிலேபிள் பார்ட்னராக இருக்க மாட்டாங்க, ஆஸ்திரேலியா ஒரு ரிலேபிள் பார்ட்னராக இருக்க மாட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவை நம்பாமல் கொஞ்சம் அப்படி டீவியேட் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வெப்பன் சேல்ஸ் அப்படின்றது பல மடங்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஜாக் சுல்லிவன் அப்படின்ற அமெரிக்காவினுடைய எக்ஸ் NSA பைடன் அரசாங்கத்தப்போ NSAவாக இருந்தவர் அவர் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கன் டிப்ளமசி வந்து டாய்லெட் பேப்பர் மாதிரி ட்ராஷில் அந்த குப்பை தொட்டியில் வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து நண்பர்களான இந்தியாவை போன்ற நாடுகளை புறக்கணிக்கிறார். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க வந்து நம்ம பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால் அவ்வளோ ஈஸியாக தாய்வான் விஷயத்தில் அமெரிக்கா சைலண்ட்டாக இருந்துட மாட்டாங்க. நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஜப்பானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. செகண்ட் வேர்ல்டு வாரில் அவங்க எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாங்க, அவங்களுடைய மூளை எந்தளவுக்கு ஷார்ப்பாக வேலை செய்யும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் சைனீஸ் வந்து ரொம்ப கால்குலேட்டடாக காய்களை நகர்த்துவதற்கு இப்போ தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் ஜப்பானினுடைய அந்த பொசிஷன்னால். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.